சிறுத்தைப்பல் மாலை விவகாரத்தில் பிரபல ராப் பாடகரான வேடன் கேரள வனத்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பாலியல் வழக்கில் சிக்கி ஜாமீனில் வெளியே வந்த வேடன் சிறுத்தைப்பல் விவகாரத்தில் மீண்டும் சிக்கலில் சிக்கியதன் பின்னணி என்ன? சுள்ளிக்காட்டில் ஒரு முள்ளிச்செடி, காட்டு மரங்கள், காகித பூக்கள் என சீரிய வரிகளை கோர்த்து ராப் இசையமைத்து கேரளாவை கட்டி ஆண்ட ட்ரெண்டிங் ராப் பாடகர் வேடன். சாதி மத நிற வேறுபாடுகளுக்கு எதிராக எழுதப்பட்ட வேடனின் வரிகளால் புரட்சி வெடிக்கும், போர் கிளம்பும் என மீசை முறுக்கி பலரும் ஆர்ப்பரித்து துடித்தனர். அதில் ஜுவென்று ஏறிய புகழால் பம்பரமாய் கிருட்டு 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 என்று சுழன்ற வேடன் இடையில் பாலியல் புகாரில் சிக்கி கரட்டு 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 என காத்து கருப்பாய் மறைந்தார். பெண் மருத்துவர் அளித்த புகாரில் கைதாகி ஜாமீனில் வெளியே வந்து எட்டி பார்த்தவர் மீண்டும் ஒரு சர்ச்சையில் சிக்கியுள்ளார். சிறுத்தைப்பல் மாலை அணிந்திருப்பதாக கேரள வனத்துறை வேடனை அதிரடியாக கைது செய்து விசாரணை நடத்தியது. அந்த செயினை ரசிகர் ஒருவர் அன்பளிப்பாக வழங்கியதாகவும் அதில் இருந்தது உண்மையான சிறுத்தைப்பல் தானா என்பது குறித்து தனக்கு நிஜமாகவே தெரியாது என்றும் வேடன் விளக்கம் அளித்தார். இதையடுத்து கைப்பற்றப்பட்ட சிறுத்தைப்பல் பரிசோதனைக்காக கொல்கத்தாவில் உள்ள மத்திய தடயவியல் ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதில் வேடன் அணிந்திருந்தது உண்மையான சிறுத்தைப்பல் தான் என உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்படும் விலங்குகளின் உடற்பாகங்களை வைத்திருப்பது கடுமையான குற்றமாக கருதப்படுகிறது. இதனால் வேடன் மீது விரைவில் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய கேரள வனத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். எவ்வளவு ஃபேமஸான நபராக இருந்தாலும் சட்டம் தன் கடமையை செய்யும் என்பதற்கு இச்சம்பவம் ஒரு உதாரணம்.